வணக்கம் ஈசனின் உறவுகளே, இறைவா நீயே துணை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈசன் உபதேசித்த ஸ்தலங்கள் சிலவற்றை மட்டும் பார்க்க போகிறோம். ஓமாம்புலியூர் தட்சிணாமூர்த்தி உமாதேவிக்கு பிரணவ பொருள் உபதேசித்தது. உத்தரகோச மங்கை பார்வதிக்கு இறைவன் வேதா கமலங்களின் இரகசியங்களை உபதேசித்தல். இந்நம்பர் அகத்தியர் வழிபாட்டு இலக்கண உபதேசம் பெற்றது. திருவுசாத்தானம் ராமர் சேது அணை கட்டுவதற்கு இத்தலத்து இறைவனிடம் மந்திர உபதேசம் ராமர் பெற்றார். திருவான்மையூர் அகத்தியருக்கு மூலிகை பற்றி உபதேசம் அருளியது. சிதம்பரம் பைரவர் பிரம்ம தத்துவத்தை உபதேசித்தல். திருப்பூவாலியூர் நுண்முனிவர் 70 பேருக்கு பரஞான உபதேசம். திருமங்கலம் சௌமினி முனிவருக்கு சாம வேதம் உபதேசம். திருமயிலை 1000 முனிவர்கள் அறநெறிகளை அறிவுரையாக பெற்றது. செய்யாறு வேதம் பற்றி கருப்பொருள் பற்றி தவசிகள் பலருக்கு அறிவுரை. திருப்பனந்தாள் அம்பாள் சுவாமியிடம் ஞானோபதேசம் பெற்றது. திருக்கடவூர் பிரம்மன் ஞானோபதேசம் பெற்றது. திருவனைக்கா அம்பிகை ஞானோபதேசம் பெற்றது. மயிலாடுதுறை குரு பகவானிடம் நந்தி உபதேசம் பெற்றது. திருவாவடுதுறை அகத்திய முனிவருக்கு பஞ்சராட்ச உபதேசம். ராமேஸ்வரம் திருக்கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களும் அவற்றின் மகிமைகளும். காஞ்சி சப்தஸ்திரிகளுக்கு உபதேசம். விலநகர் அருள்வித்தன் என்னும் அரையருக்கு ஞான உபதேசம். கரூர் ஈசன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை சுக்கிரனுக்கு உபதேசித்தல். நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குறுமனிதன் தாழ் வாழ்க ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நம ஓம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.